welcome to Padmashri or Ashwin's Small Council. இது சொல்றப்பவே நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். Today is a very, very fantastic day for all of us. First of all, Anna, we want to congratulate you on behalf of Small Council. நான் வந்து அந்த பொறுப்பெடுத்து உங்களுக்கு அந்த congratulations சொல்லிக்கிறேன். P-Dog, a few words. I deserved it. நான் வித்யுத் உட்காந்துருக்காரு. அவர் பிளேட் கிரிக்கெட் at the highest level. 500 டெஸ்ட் விக்கெட் எடுக்கிறதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாதுங்க. அவர் வந்து people call him scientist. Everyone is go through his ups and downs and every cricketer, no matter what, அது the great டெண்டுல்கரா இருக்கட்டும், பிரையன் லாரா இருக்கட்டும், சார் விவியன் ரிச்சர்ட்ஸா இருக்கட்டும், everyone would have gone through highs and lows in life. அப்படியே ஏறுமுகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி சச்சின் டெண்டுல்கர் ஒரு 100 செஞ்சுரி, இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 500 விக்கெட்ஸ், அதை தவிர டெஸ்ட் செஞ்சுரிஸ் அது இது பண்ணியிருக்காரு அப்படின்னா கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட் இஸ் கிவன். இஸ் அ ரோல் மாடல் ஃபார் மெனி. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எனி கிரிக்கெட்டர் ஹூ அச்சீவ் தட், பீட் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அப்படிங்கும்போது no trolls should be really allowed on people like that. They are greats and they will remain greats. Thank you very much. And Vidyut, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லயே வந்து அண்ணனுக்கு வாழ்த்து வந்து போட்டிருந்தீங்க, நாங்க எல்லாருமே வந்து பார்த்தோம். Few more words about it, please. See, எனக்கு வந்து it's a very special moment. ஏன்னா I've also been a part of the journey. Ashwin 2008 debut பண்ணச்ச தமிழ்நாடுக்கு, 2007 he started off. We have played for a long time together and ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாடுல இருந்து ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணது வந்து அந்த ஜேர்னில there is so much of there's so much of challenges he has to face. அதெல்லாம் the way he's handled it, the way he's come out of everything. I think 2016-17 ஒயிட் பால்ல பீக்ல இருக்கச்சு he was left out of the side. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல he just kept going on and on and on. The performance made his bat, ball, everything talk for himself. Brilliant guy. I think it's a great அவர் சொன்ன மாதிரி, பிரசன்னா சொன்ன மாதிரி, he's just been a legend, a role model. யாருக்கும் அவர் the way he's contributed to world cricket, Indian cricket and Tamil Nadu cricket is great. And the way he's giving back to the game. இப்போ நீங்க நம்மளே பாக்குறோம், we have the opportunity to talk in his channel. அதே ஒரு பெரிய honor actually. Ashwin channel வந்து கிரிக்கெட் பேசுறது is an honor for us and just to be a part of this is fantastic. So still long way to go அவருக்கு. Ashwin பத்தி சொல்ல முடியாது, what's coming next சொல்ல முடியாது. He will surprise everybody. But என்ன பண்ணாலும் there will always be precision, there will be class and it will always be top notch. So actually I'm not சின்ன வயசுல அஸ்வின் பார்க்கச்சு இந்த பையன் 500 விக்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுவான்னா definitely a question mark இருந்திருக்கும். But he has broken all the barriers and to see him where he is sitting today எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் பையன் வந்து இப்படி பண்ணச்ச it's a very very special moment. He has broken all barriers. சான்ஸே இல்லை. ஏன்னா சாய் பிரஸ்னா சில பேர்லாம் கண்ணில் தெரியும், ஒரு பிளேயர்லாம் பார்க்கச்சு இந்த பையன் சொல்லலாம், predict பண்ணலாம். But Ashwin, the hard yards he has put in under 16, under 19 இருந்து வந்து we always knew he had potential. But இந்த அளவுக்கு போட்டு வந்துல I just have to stand up and salute for him. டெஃபினெட்லி தமிழகத்தின் ஒரு பெருமையா அடையாளமா வந்து அண்ணா இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எஸ் நீங்க எஸ் பிரசன்னா, அதாவது பினாக்கிள் என்ன அப்படின்னா எந்த ஒரு பிளேயராக இருக்கட்டும், வித்யுத்தை கேளுங்க, பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் வின்னிங் டீம், அதான் பினாக்கிள் எல்லாருக்குமே. எனக்கு வந்து நான் இவ்வளவு வருஷமா வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் இருப்பேன், இன்னும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நிறைய ஜெயிச்சுட்டேன், நிறைய அதுக்கு மேல தோத்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் அதை அச்சீவ் பண்ண விட மாட்டேன் நான். பட் அது ஃபர்ஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சார் 1983, ஓகே, முதல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர் அவரு. அதுக்கப்புறம் வந்து 2011 ஆஷ் அண்ணா, அதுவும் பர்டிகுலரா இந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப். T20ன்றது ஒரு ஃபார்மேட்டு, அதை நான் குறைச்சி மதிப்பிடல. அந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பை பார்ட் ஆஃப் த வின்னிங் டீமுங்கும் போது தமிழ்நாட்டுல இருந்து அப்படிங்கும் போது நான் அந்த இதெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு குஜராத் அது இது. இப்ப அஸ்வினை பத்தி பேசுறதுனால சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் மேசிவ் ரெஸ்பெக்ட். ஒன்லி ஸ்ரீகாந்த் சார், அதுக்கப்புறம் அஸ்வின், இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ணும். ப்ராபப்லி சாய் சுதர்ஷன், யூ நெவர் நோ.
Definitely, and Inik, we did see Sai Sudarshan in action, but yes, he was not on the winning side. ஒரு பக்கம் ஒரு யங்ஸ்டர் ஒரு 500 விக்கெட்ஸ் எடுத்து இன்னைக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்றாரு அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் we saw a 14-year-old just blowing our minds off. யாருப்பா நீ? இன்ஃபேக்ட் வந்து காமெண்டேட்டர்ஸே வந்து சொன்னாங்க, ஹெல்மெட் போய் கழட்டி வச்சுட்டு அவங்க கந்தா யாராச்சும் போய் சீக்ஸ் அப்படியே புல் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த பையன் வந்து இருக்கு அப்படிங்கறதா உண்மை. பட் வாட் அ நாக், எஸ்பெஷலி ஜிடி மாதிரி டேபிள்ல வந்து டாப்ல இருக்கிற ஒரு டீம், ஃபேண்டாஸ்டிக்கான டீம், அவங்க ஒரு ஃபுல் யூனிட்டா இருக்காங்க. அவங்கள இப்படி ஃபேஸ் பண்ற, தட் டு அட் ஹோம் வித் யூத். வாட் டஸ் இட் டேக் டு பி லைக் திஸ்? சத்தியமா தெரியலங்க. ஐ திங்க் இட் டேக் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். அந்த வயசுல வந்து ஒரு 100 அடிக்கிறது வந்து சின்ன பையன் வந்து 35 பால்ஸ் அடிக்கிறான்னா ஐ திங்க் இட் இஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஸ்கிரைப். 14 இயர்ஸ் ஒரு பையன் வந்து 10th 9th எக்ஸாம் 10th எக்ஸாம் படிச்சுருப்பான். கிரிக்கெட் பால்ல பார்த்தா பயப்படுவான். இவன் வந்து இஸ் அகேன்ஸ்ட் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் bowler, இஸ் hitting them out of the ground at will for 6. that guy has special talent. credit to RR. நிறைய பண்ணிருக்காங்க. மேபி ஒரு ஐபிஎல்ல வின் பண்ணிருக்காங்க. but they have produced some fantastic young cricketers. first Riyan Parag வந்து quickest 50 at 16 17 இயர்ஸ்ல RRக்கு தான் அந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப் 350s வந்து எல்லாம் மூணு பேர் வந்து RRல இருந்தாங்க. so they are doing something right. they have given a great place for young people to develop the game. and in the 14 வயசு the way they have got into, I think Vaibhav Suryavanshi அந்த 1 crore la winning just to be under Rahul Dravid, to get the guidance of him is, it's a great thing. Batting பத்தி நிறைய கத்துக்கலாம். but to get 100 ல எனக்கு சத்தியமா I don't have words. என்ன மாதிரி ஷாட்ஸ் ஆடுறாரு. and he's a one thing எல்லாமே விடுங்க, he's one of the quickest learners I have seen. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்தடிக்கு பார்த்தா he was losing shape. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா the kind of shots he played, அவருக்கு கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ் அவர் ஹெட் பொசிஷன் ரொம்ப மூவ் பண்ணல, ஸ்டேபிளா இருந்தாரு. அண்ட் சூப்பர் பண்ணாங்க. அந்த ஆன் சைட்ல சில ஷாட்லாம் இல்ல, he's got 40% of runs between square leg and mid wicket. நிறைய பால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷாட்லாம் இல்லைங்க. he just got the quick position, great bat speed. அந்த வயசுல வந்து சொன்ன மாதிரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுற வயசு 12 13 பாயிண்ட்ல பேட்டை பிடிப்பாங்க, அந்த பேசிக்ஸை கத்துப்பாங்க. இந்த பையன் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து yes, some people are born that way, and but to do it and sometimes உங்களுக்கு 14-15 இயர்ஸ்ல you get time, பவர் இருக்காது. ஒரு T20 கேம்ல 35 பால்ஸ் வந்து செஞ்சுரி அடிக்குது. எனக்கு I don't know how to describe this. It's such a special occasion. அவர் செலிப்ரேஷன்லாம் பார்த்தா ஓவர் டாப்பாவே இல்லைங்க. He was just very calm. The way he went about things also was great to see. So இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கிற ஜேர்னி நிறைய பார்க்க போறோம். ஐ திங்க் ராரா சொன்னா, வீரேந்திர சேவாக் சொன்ன, எனக்கு விராட் கோலி மாதிரி 18 வருஷம் ஆடணும், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 18 இப்போ 14 வயசுனா 28 வருஷம் கூட ஆடலாம் if he stays fit and if everything goes well. So great to see him. ட்ரூ. சரி, இப்ப நான் வந்து திடீர்னு ஒரு ட்ரிக் கொஸ்டின் கேட்க போறேன் 2 பேத்துக்கிட்டயும். ஓகேவா? I believe both of you are married, happily married. ஓகேவா? What does it take for a marriage to work? Prasanna, let me start with you. டக்குன்னு சொல்லணும், சும்மா ஒரு மணி நேரத்துக்கு பேசாதீங்க. What does it take for a marriage to work? 330 நாள் வெளி கண்ட்ரில இருந்தா ஒர்க் ஆகும். Alright, Vidyut, நீங்க சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லணும். You should tell. நானா தெரியலங்க, ஏதோ 17 வருஷமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. there's no secret. பொண்டாட்டிக்கு என்ன குவைட்டா வேலை பார்த்துட்டு போனோம், அவ்வளவுதான். நீங்க பொண்டாட்டி மேல ஏதாவது சொன்ன ட்ரை பண்ணா then there the problem starts. பொண்டாட்டி சொன்னா always right, அவ்வளவுதான். நான் என்ன பதில் தெரியுமா சொல்ல வந்தேன், எதிர்பார்த்தேன், பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு மீம் கிரியேட் பண்ணலான் இருக்கேன். கேன் ஐ பி த சூரியவன்ஷி டு யுவர் யசஸ்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் லைனரே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் we had Jaiswal today backing. So he actually stood there so close, watched this boy play, and throughout we could see him encourage. அவரே சின்ன பையன், அவரே சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க, அதை விட ஒரு சின்ன பையன். The kind of maturity he has for his age, I think we'll have to give it to him, இல்லையா P-Dog? அதாவது அததான் அந்த நீங்க ஈஸி பண்ணிட்டீங்க. he was going berserk at one end. என்ன இருக்கும், நீங்களும் இன்னொன்னு கரெக்டா சொன்னீங்க. அவரும் சின்ன பையன் தான். இப்ப இவரை பார்க்கும்போது, இந்த சுட்டி குழந்தைய பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஆள் மாதிரி தெரியறாரு. ரொம்ப சின்ன பையன் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். எந்த ஈகோவும் இல்லாம அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை கர்வ் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரன்னு வருது, அதைத்தான் சன்ரைசர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் நானு.
ஃபிளம்பாயண்ட் டாப் 4 இருக்கு. ஒருத்தருக்கு பிடிச்சிச்சுன்னா இன்னொருத்தர் வந்துட்டு அலேக்கா ஒரு பக்கம் ஒதுங்கிருங்க அப்படின்னு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஷோகேஸ்டு. நீ ஆடுப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு டீம் ஜெயிக்கணும், நான் ஒரு பக்கம் உன்னோட நிக்கிறேன். 4 ஓவர்ல 60 ஃபார் நோலா, 60 ஃபார் 2 ஆயிருந்தது. நான் திருப்பி சொல்றேன், it would have been a long way to go, anything would have happened. One thing what surprised me is it is not the traditional Jaipur pitch. 188 average winning score னு சொல்வேன். It is not 188 average winning score. இந்த மாதிரி ஜெய்ப்பூர் அந்த 2008, 9, 10 ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வித்யுத்துக்கு தெரியும். அப்ப ஒரு ஆடிட் இருந்தார் சிஎஸ்கேக்கு, பயங்கரமா ஸ்கிட் ஆகும், டியூ வந்துடும், டிஃபெண்டே பண்ண முடியாது, ஸ்கோர் அப்படியே கட்டாந்திர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன். பட் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. ஒரு 3 மேட்ச் நான் சொல்றேன் பாருங்க, நோ ஒன் வில் டிபேட் ஆன் தட். இந்த 2 மேட்ச் 1 ஓவர்ல 9 ரன்னு அவங்க ஜெயிச்சிருக்கணும், 2 ஓவர்ல 18 ரன் ஆர்சிபியோட அவங்க. அந்த மாதிரி ஒரு 3 மேட்சை தொடர்ந்து தோத்துட்டு அப்படியே ஒரு மனசு கிரஷோட வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஸ ஆடினாங்கன்னா we have to give full credit to them, to the whole unit and the coaching staff. Definitely yes, but I have நீங்க சொல்றீங்க I have a question. 188 is the ideal score அப்படிங்கறப்போ GT were ahead of it. What went wrong in நினைக்கிறீங்க வித்யுத்? What actually went wrong with GT? I think they were just stunned. I think nothing went wrong. Maybe அவங்க வந்து சுப்மன் கில் உள்ள இருந்தாரு, இந்த 2 அடிக்கவே மாட்டாங்க, ஆறாரு சான்ஸே இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜெய்ஸ்வாலுக்கு பட்டா மேபி பக்கத்துல வருவாங்கன்னு ஒரு ஜாலியா சில்லா உள்ள உட்காந்து ரஷித் கான் ஸ்டாண்ட் அண்ட் கேப்டனா வந்தாரு. பட் இந்த கேம் அதாங்க, சம்டைம்ஸ் பை டைம் யூ நோ வில் பி ஹிட் பை கேல் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க, ஏபி ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து சூரியவன்ஷி ஸ்டார்ம் வந்து ஜஸ்ட் 6 overs 80 எல்லாம் இல்ல, நீங்க எதிர்ப்பா யூ ஜஸ்ட் கான்ட் எக்ஸ்பெக்ட். இட் ஜஸ்ட் ஹேப்பன் டூ குவிக்லி. டு பி வெரி வெரி கிரிட்டிக்கல், சும்மா நம்ம ஏதாவது சொல்லணும்னு சொல்றோம். டு பி வெரி கிரிட்டிக்கல், மேபி குஜராத் could have slowed down things a little bit on the stage. அந்த டைம்ல they rushed things, they didn't plan too much. And சாய் கிஷோருக்கு ஒரு 2 ஓவர் தந்திருக்கலாம். அந்த லாஜிக் just going to ask that லாஜிக் எல்லாரும் அடி வாங்குறாங்க. வாஷிங்டன் வந்து 2 6 அடிச்சாரு, ஜன்னத் வந்து 30 ரன் தந்தாரு. சாய் கிஷோர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு, கேம்பிள் தான், கண்டிப்பா கேம்பிள் தான். பட் when somebody is hitting the ball so much, one ball slightly slower, maybe could have on the 60-70 he could have got a wicket and things could have changed. But இன்னைக்கு வந்து it was just vibe of staying. இது அவர் ஏதி வச்சிருந்த, அவர் வந்து தலையில ஏதி வச்சிருந்த, he had to be the youngest person, second quickest in IPL history. Obviously he played like that, but it was just a champion knock. Gujarat வந்து I don't think they should worry too much about, ஏன்னா this happens sometimes T20 cricketல. நானே என்ன சொல்றேன்னா, கிரிட்டிக்கலா இருக்கணும்னா மேபி you could always you can think, நம்ம வந்து டிவில மேட்ச் பாக்குறோம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், அந்த so many things are happening, you won't get the time to think. So otherwise குஜராத் ஒன்னும் கவலைப்படாது. எஸ், அவர் சொன்ன மாதிரி 180 இங்க 200 மோஸ்ட் ஆஃப் டைம் ஜெய்ப்பூர்ல இட்ஸ் நாட் a easy pitch to chase on, but அது செம்மையா சேஸ் பண்ணாரு. and thanks to 80% of the job was done by Vaibhav. Definitely yes, சூரியன் வந்து இன்னைக்கு கொளுத்திட்டாரு ஜிடி மேல அப்படின்னு தான் சொல்லணும். பிரசன்னா, do you also agree with the same? They were actually stunned though at the end of the power play. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாம it was all very quickங்கிற மாதிரி இருந்துச்சோ. அது வந்து ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் வெறும் பவர் மட்டும்தான், ஜிடிக்கு பிளேயே கிடையாது, வெறும் பவர் மட்டும்தான். இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சாய் கிஷோரை பத்தி ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. முதல் ஓவர் குடுங்கியா வாஷிங்டன் சுந்தருக்கு. Yes, proved himself time and again. He is one of the best power play bowlers when it comes to economy, and I am definitely not saying this because of 2 left-handers in the middle. அந்த தியரியை நான் எடுக்கவே மாட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 4 ஓவர்ல 60 ரன் ராட்லிங் ஸ்டார்ட்ங்கும் போது 5வது ஓவர் most toughest job for a bowler to bowl is a 5th over and 6th over power play, particularly if the opposition has not lost a wicket in the first 4 overs. They're on a flow, they're on a song, they're on the aggression. நீங்க பாக்குறீங்க, இப்ப சூரியவன்ஷி வந்து ஒரு 4 மேட்ச் ஆடி இருக்காரு, எப்படி ஆடுறாரு, வந்த உடனே நொறுக்குறாரு. ட்ரை அண்ட் சேஞ்ச் சம்திங். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அடுத்தது ககிசோர் அப்பதான் இல்ல, பர்சனல் ரீசன்ஸுக்காக சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு அவரு. அவருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஜிரால்ட் கோட்சியை வச்சிருக்கீங்க, 645 போடுவார் அவரு, ஓடி வந்து கரிஞ்சன்னத்து போடுறாரு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்டிங் டூ மச். as much as I praise ஆஷிஷ் நெஹ்ரா, லைக் எனிதிங், உங்களுக்கு இப்ப எப்படின்னா, இப்ப அந்த பேஸுக்கு எதுக்காக எடுத்தீங்க ஜிரால்ட் கோட்சியை சொல்லுங்க நீங்க.
இப்போ தட் இஸ் வாட் யூ ஷுட் ஹவ் டன். அண்ட் அது நான் கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன், 7வது ஓவர் ரஷீத் கான் ஒரு குவாலிட்டி ஓவர் போட்டோன்னே 8வது ஓவர் சாய் கிஷோர் போடணும். ரொம்ப புத்திசாலிங்க சாய் கிஷோர். இப்ப ரைட் ஹேண்டர் ரியான் பராக் வந்து அக்ராஸ் அடிக்கிறானோட ஓவர் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஸ்லோ அப்படி தூக்கி போட்டார் பாருங்க. ஆனா டேர்ன் எதுவும் இல்ல, பால் நிக்கவும் இல்லை, அதனால வந்து பெருசா இம்பாக்ட் இல்லையே ஒழிய இஸ் a very thinking cricketer. நீ முதல் ஓவர் கொடுக்க பார்ப்போம் 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்ட் பவர் பிளே, ஃபைண்ட் அ வே. அப்படிங்கும் போது நீங்க மொனோட்டனஸா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ப்ரிவியூல சொன்னது இந்த கரீம் ஜெனத்தோட செலக்ஷன் எப்படி வந்து how is he going to fit into this team அப்படின்னு இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஜிடி அவ்வளவு யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. They can do the basic things. That's okay to see to get back Kagiso Rabada at the earliest with the playoff going to surely get into place. If not, try and test this guy. Jiral Kutse is fast. He has played IPL. He's playing international cricket. ஒருவேளை ககிசோ ரபாதா வரவே இல்லை, ஜிரால் குர்ச்சியை கிளிக் ஆயிட்டானா இட்ஸ் கோயிங் டு பி a positive thing for them. ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? ஹோப்ஃபுல்லி they do that in the next game, but they are outplayed. இதுல ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க இதனால தோத்தாங்கல்ல எல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. they were outplayed and a better team won today, bottom line. Especially at the business end of the tournament வந்து இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இருக்கிறது இஸ் பெட்டர்னு நினைக்கிறீங்களா வித்யுத்? Yes, I think it's a good wake-up call for them. I think in the match, they will realize that, okay, anime we cannot experiment. சொன்ன மாதிரி சாய்க்கு சில மேட்ச் ஒரு மேட்ச் 20th ஓவர் போடுற, ஒரு மேட்ச் 2 ஓவர் தான் போடுற, சில மேட்ச் பவர் பிளேல போடுற, சில மேட்ச் bowling போடுறதுல, சில மேட்ச் 4 ஓவர் போடுறாரு. So I think it's the time of a tournament where they need to be, say, in remaining 7-8 matches now, if you're going to go all the way through in the set combination ஆட போறோம் நம்ம. ஏன்னா அந்த பிளேயர் நீ ஃபாஸ்ட் bowling பார்த்தா கூட இஷாந்த் சர்மா some matches he bowls, he doesn't bowl. So அது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. It's worked beautifully for them, but sometimes இந்த மாதிரி ஒரு wake up call they have to realize, okay, இதுதான் எங்களுக்கு. And one more thing, அவங்க பேட்டர்ஸ் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா Shubman Gill, Sai Sudarshan, Josh Butter have scored I think 80% of the runs for them. Okay, I will be very interested to see how மூணு பேர் கிளிக் ஆலனா how GT are going to respond. Otherwise the team is very very well set. Prasanna சொன்ன மாதிரி I think it's very important at this point. It's high time that they say, okay, எல்லா experimentation over, நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கு, we will make use of it, but let's stick to one combination all the way to the tournament. அதான் அவங்களுக்கு work ஆகும் எனக்கு தோணுது. அதாவது ஜிடி இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் ஜிடி அண்ட் டிசி வர் டாப் ஆஃப் த டேபிள். பட் இப்படி கண்ணை திறந்து பார்த்தா இப்ப ஆர்சிபி அண்ட் எம்ஐஆர் டாப் ஆஃப் த டேபிள். என்னடா நடக்குது, அதுக்குள்ள நீங்க வந்து நின்று இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இட் இஸ் a wake up call நீங்க சொன்ன மாதிரி. So I am going to move on to the next game with DC and KKR. ஆரம்பிச்சப்போ they were on a trot, 4 wins, கடன்னு வந்தப்பறம் அதுக்கப்புறம் என்ன மேலையும் கீழையும் போற மாதிரி இருக்கு. சம்திங் இஸ், அவங்களும் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒரு வேலை பண்றாங்களோ அப்படின்னு தான் இட் லுக்ஸ் லைக் தட். பட் டெல்லி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல they have lost 2 out of 3, and when it started they were at number 1. இப்போ they are at 4. இதுல இருந்து எப்படி டக்கு, because we have just another 2.5 weeks அப்படிங்கறதுனால how are they going to recover and அந்த playoff spot எப்படி சீல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பிரசன்னா? Only one thing again we have been reflecting is DC's batting is not as strong compared to other teams. They're running the show with the top class bowling unit what they have got. Now they have got to one of the best national highway 47 in Delhi. 205 ரன் நீங்க அடிக்கலன்னா உங்களுக்கு வாய்ப்பு லேது. அதனால they will surely struggle in Delhi. அவங்களுக்கு பிரச்சனையே அவங்களோட ஹோம் கேம்ஸ் தான். என்னதான் நீங்க நல்லா போட்டீங்கன்னாலும் பிச்சு சோ ட்ரூ, ஒரு ஃபீல்டே செட் பண்ண முடியாத, ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டுங்கும் போது டீம்ஸ் கேன் ரியலி பேட் ரொம்ப சுமார் டு கெட் டு 180, டீசன்ட் டு கெட் டு 180, குட் டு கெட் டு 205. அந்த 205 வந்துருச்சுன்னா the batting what they have got, are they good enough to chase that? I'm not saying they're bad enough. Are they looking impossible? இல்ல. ஏன்னா இப்ப ஃபாஃப் டு பிளஸ் வந்து இப்பதான் உள்ள வந்திருக்காரு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு இறங்கி வந்து ஒரு பிக்கப் ஃபிளிக் அடிப்பாரு, இறங்கி வந்து இன்சைட் அவுட் 6 அடிப்பாரு. அந்த இது வந்து அவர் காட்டல. இன்னொன்னு அந்த தப்ப அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. KL ராகுல் ஹேஸ் டு பேட் டாப் ஆஃப் த ஆர்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த IPL has not been defensive. He has been defensive only when the situation needs him to be defensive. டம்மால் டிமில் அடிச்சுனேதான் இருக்காரு. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் ஆடுறாருங்கும் போது KL ராகுல் மாதிரி ஒருத்தர் செட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா
Then they got the power hitters to follow. Tristan Stubbs, விப்ராஜ்னியம், அசுதோஷ் சர்மா, உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் முன்னாடி ஆடுறாருங்க போது அதை அவங்க பண்ண பார்க்கணும். அதை பண்ணாம 200 மேல வரல அப்படின்னா they are going to be in trouble. All right, and especially with a team like KKR, it looks like idukku mela avanga playoff ku qualify avangalana, it's doubtful. I'm not going to say, see, it might be possible, but it's doubtful. Like adha vandu unmai appdi nama otthuknom, but they will give a tough tomorrow. Yena we saw today RR were, I mean almost Prasanna sonna madri table la kadaisila irukanga, but they played for their pride அப்படிங்கறதுனால we can expect the same from KKR tomorrow as well, இல்லையா வித்யுத்? And they should go the same approach. நீங்க வந்து you are literally out of a tournament. இனிமே வந்து நீங்க சொன்ன ப்ரைடுக்கும் இருக்கலாம், and there's no pressure இப்போ. இனிமே போயாச்சு வெளில, பட் the same நீங்க வந்து ஜாலியா ஆடலாம். You don't have that thing to push. Sometimes that can work wonderfully for you. That's what happened to RR today. இன்னைக்கு வந்து அவங்க வந்து they just played with a lot of freedom. It could have gone either way. I'm not saying இது மாதிரி ஆடினா you are guaranteed you're going to win the game or you're guaranteed you're going to score 200 plus. இல்ல அது கிடையாது. கொஞ்சம் மெத்தட் இருந்தது on to what they are doing, and which RR had today. KKR has to do it. They are a good side. They have not, நீங்க பாத்தீங்கன்னா மேபி அந்த ஃபயர் பவர் மிஸ் ஆகுது. அந்த நான் திரும்பி சொல்றேன், மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் டைம் வந்து கிடைக்கவே இல்லை. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் 3 முக்கியமான பிளேயருக்கு வந்து they have suddenly they are pushed in the center and they not got that buying time. Andrew is a quality player. He is able to adjust and play. But மீதி எல்லாரும் பாத்தீங்கன்னா it's been very tough. அந்த மிடில் ஆர்டர் வெங்கடேஷ் ஐயர் கூட அந்த மாதிரி அந்த ரிதம் கிடைக்கல. அஜிங்கே ரஹானே அந்த டாப்ல கூட we spoke about Phil Salt. அவர் அங்க போய் கலக்குறாரு. குவிண்டன் டிகாக் ரொம்ப பேசியிருக்கோம், அவருக்கு படல. குர்பாஸ் இஸ் கம்ஸ் பேட்டிங் இஸ் ரானே தவிர ரானே has been sensational. ஹேட்ஸ் ஆஃப் டு பிரில்லியன்ட்டா ஆடிருக்காரு. ரகுவன்ஷி has been very very good. அவர் ஆஃப் லைட் அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. பட் பேட்டிங் இஸ் அண்ட் மேபி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயரை கொஞ்சம் மேல அனுப்புங்க. தேர் இஸ் நோ செட்டிங். அவர் நம்பர் 6 ஆடி தான் ஆடணும். மேல அனுப்பிச்சா மேபி இஸ் கோயிங் டு அடாப்ட் டிஃபரெண்ட்லி அண்ட் இட் வில் டு a lot of good for him. So KKR பொறுத்த வரைக்கும் எஸ், நாட் டு ப்ளே ஃபார் பிரைட். நல்ல போலிங் இருக்கு அவங்களுக்கு, பட் பேட்டிங் ஹேஸ் டு கிளிக். அண்ட் இதான் எனக்கு தெரிஞ்ச ரைட் சிச்சுவேஷன். ஜாலியா போய் ஆடலாம், பேட் விடலாம். எஸ்பெஷலி டிசியோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து கேகேஆருக்கு பேட்டிங் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா பிரசன்னா, திஸ் பர்டிகுலர் பிட்ச்? அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேனே, when it is true அப்படிங்கும்போது even if you have a few quality players you will definitely feel okay. The only issue is how many of them have stepped up. That is the only problem. ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா they got quality batting line. வித்யுத் சொல்லிட்டாரு, பட் none of them have stepped. Both the team they have not stepped up. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, வித்யுத் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ குர்பாஸ் கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு தான் ஆடுவாரு, நரேனும் அப்படிதான் ஆடுவாரு. ராணே ஒருத்தர் கன்வென்ஷன்ல ஆடிட்டு நம்பர் 4 ரகுவன்ஷி இறக்கிட்டு நம்பர் 5 ரஹ்மான் பவல் இறக்கிட்டோம், பின்னாடி வச்சுக்கோன்ற. இப்ப நான் என்ன சொல்றேன், ரிங்கு சிங் எப்படின்னா அவர் சொல்ற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். முன்னாடி இறக்கே ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். பட் ரிங்கு சிங் வந்துட்டு the way he has made an impact, has only made impact at number 6 as a finisher. That took him, for the consideration for the World Cups and T20. He's not someone who batted at number 4 or number 3 to rake up hundreds to put up his name. Unfortunately, in the tournament அவருக்கு வந்து சரியா அமையல. வெங்கடேஷ் ஐயர் வந்து அவர் பேட்ல படமாட்டேங்குதுங்கும் போது ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவரை நம்பர் 4 இறக்கிட்டு ஒரு கிளாசிக் பிளேயர் லைக் ரகுவன்ஷி பின்னாடி வராரு. இம்பாக்ட் பால இறக்கி 20 பால்ல 80 ரன் அடிக்கும் போதெல்லாம் ரகுவன்ஷி இது பண்ணாரு. நான் எப்படி அவர் பேட்டிங்ல எனக்கு கொடுப்பேன்னா, நரேன், குர்பாஸ், ரஹானே, ரகுவன்ஷி, ரஹ்மான் பவல், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், என்னையா வேணும் உனக்கு இதுக்கு மேல? சோ நான் என்ன சொல்ல, ராணே ஒருத்தரை மட்டும் நீ கொஞ்சம் பதுங்கு தம்பி, மத்த எல்லா பேட்டை விடுன்றோம் நானு. சோ இப்ப டிசியும் பாத்தீங்கன்னா ராகுல் மாதிரி ஒருத்தர் ஓப்பனிங் இருக்கிட்டு நீ 15 ஓவர் ஆடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாரையும் போரெல்லாம் அடிக்கதான் அடிக்கிறார். போரெல்லாம் டிஃபென்ஸ் எல்லாம் ஆடல. கருணா பாவம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டாரு. இஸ் ஆல்சோ ஷோயிங் அக்ரெஷன். Akshar Patel promoting himself, showing aggression. Then the power hitters. Both the teams has to make sure who is going to be your anchor and go hammer and tongs from the other side. I think both the teams will put up a big score. நான் நினைக்கிறேன் ரெண்டு டீமுமே காம்பினேஷன் கரெக்டா அமைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்ற பத்தி சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஓகே, மேட்ச் அப்ஸ் முதல்ல வந்து ஐம் கோயிங் டு வித்யுத் குயிக்கா சொல்லுங்க.
I look forward to Tristan Stubbs with Varun Chakravarti. Tristan Stubbs வந்து செம்மையா பண்ணிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி I think will be the only person who will be able to கொஞ்சம் ஸ்டாப் him. ஏன்னா அவர் கொஞ்சம் பேசுறதுனா பொழந்துட்டு வர சுனில் நாராயண் கூட கொஞ்சம் பிக் பண்றான்னு தோணுது. பட் that will be a very very good contest எனக்கு தோணுது. Okay. And P-Dog? ஸ்டார்க் vs சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் பால் எதிர்பார்க்கிறேன். ஒரு சியரிங் வெரி ஃபர்ஸ்ட் பால். Very first ball. பார்க்கலாம். Okay. And game changers யாரா இருக்க போறா? Vidyut, I'm going to start with you. நான் சேமுங்க. ஐ திங்க் டெல்லிக்கு வந்து இந்த ஃபயர் பவர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் மெக்காக் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் போத் them were killing the bowling. அபிஷேக் போர் நல்லா ஆடுற இந்த வருஷம். பட் எனக்கு தெரிஞ்சு the person who can really change the equation of the game in 3-4 overs na has to be Tristan Stubbs. And KKR பொறுத்த வரைக்கும் I will take a chance. I think this game I want to go with Andre Russell. சின்ன கிரவுண்ட் அவர் வந்து பேட்டிங் ஒரு 5-6 ஓவர் கடிச்சது பட்டா வச்சுக்கோங்க அவர் நிறுத்தவே முடியாது. So I will go with Andre Russell and அந்த பக்கம் Tristan Stubbs. Both middle order batters. 5 பால் கிடைச்சாலே போதுங்கறீங்க. ஒரு 18வது ஓவர் வந்தா போதும். 5 ஓவர் அவர் வரதே 18வது ஓவர்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எதுங்க? அவர் வரதே 18வது ஓவர்ல தானே என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நாளைக்கு நீங்க கேட்பீங்க நான் பாட்டு குவாய்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான். பட் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் 15th ஓவர் and he's going to make a big difference ன்னு தோணுது. Okay. And P-Dog உங்களோட கேம் சேஞ்சர்ஸ்? நேனுமா ரமானுல்லா குர்பாஸுக்கு படுன்னு நினைக்கிறேன். இஸ் a kind of a flamboyant player. அவர் ஒரு 15 பால் அடிச்சு ஆடிட்டானா ஒரு 38 அடிக்க சான்ஸ் இருக்கு. இதே யார்கர் சொல்றது லென்த்தை மிஸ் பண்ணாருன்னா ஸ்டார்க்கு தூக்கி பிக்கப் பிக் அடிச்சுடுவார் மிட் விக்கெட் மேல. உங்களுக்கு என்ன பெருசா சி மூவ்மெண்ட் இருக்காது டெல்லியில. ஸோ KKR I'm going to go with ரமானுல்லா குர்பாஸ். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிச்சில் மிடில் ஓவர்ஸ்ல when a spinner is bowling with so much of control and variety, I'm going with Kuldeep for Delhi Capitals. Okay, well done gentlemen. Final question. உங்களுக்கே தெரியும் Delhi in their home, KKR away. Who are you choosing as the winners? Vidyut? I think they will be upset tomorrow. KKR வந்து they will ஒரு டேமேஜ் பாயிண்ட். டெல்லி is going to have one more loss in தோணுது. பட் டெல்லியின் கனவுகளை ஆமாங்க இது வந்து லாஜிக் இல்ல இன்ஸ்டிங்டிவா தான் சொல்றேன். I think KKR will just come all guns blazing tomorrow. பேட்டர்ஸ் வந்து பேட்டை விட போறாங்க. போலர்ஸ் வந்து ஐ திங்க் அந்த பிட்ச்ல கொஞ்சம் பட் ஹர்ஷித் நிறைய ஆடி இருக்காரு கோர்ட்ல. டெல்லியில என்ன பண்ணோம் தெரியும். நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் இன்டு தி பிட்ச். வருண் அண்ட் சுனில் will play a very very crucial role. I beg to differ slightly with P-Dog. அவர் சொன்னார் பேட்டிங் பாரடைஸ். எனக்கு தெரிஞ்சு அருண் ஜேட்லி ஸ்டேடியம் last year was an unbelievable batting paradise where 230 240 தான் சேஸ் பண்ண முடியும். I still feel it's 180 200 தான். அந்த 230 240 கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். So அங்கதான் I feel KKR the 8 overs of spin will be very very crucial. So KKR for you. And P-Dog, TCR? நானும் KKR தான் சொல்ல போறேன். ஏன்னா slowly I see the wheels are slowly and steadily coming off for Delhi Capitals. Honestly சொல்றேன், not saying this because of few losses in the last 2 or 3 games. கொஞ்சமா அந்த அதே மாதிரி இந்த ஒரு கிராண்ட் எஸ்கேப் ராஜஸ்தான் ராயல்ஸோட அதுவும் கிராண்ட் எஸ்கேப். if you see that கொஞ்சம் வீல்ஸ் அப்படியே கழண்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. KKRோட பேட்டிங் வந்துட்டு கிளிக் ஆகணும். அதாவது வித்யுத் இன்னொன்னு, I'm not saying batting paradise, but still batting paradise na 240. I still feel 205 is needed because of the ground dimensions, lightning fast outfields. That's why I feel it's safe 205. And I feel KKR will upset DC. I'm with you here. Okay, 205 will be the ideal score and KKR for the win அப்படின்னு வந்து என்னோட 2 எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. நாளை என்ன நடக்குது அப்படின்னா நானும் KKR சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீஸ் அவுட் ஆயிக்கலாம். அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பீஸ் அவுட். நம்ம 3 பேரும் KKR வந்து சூஸ் பண்றோம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் we never know. அவங்க they did start off with a winning trot அப்படிங்கிறதுனால ஹோப்ஃபுல்லி அவங்களும் அவங்களோட டேபிள்ல மேலேயே இருக்கணும் அப்படின்ற அந்த கனவோட தான் அவங்களும் இருப்பாங்க. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது அந்த கப்பை தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. சோ நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு நாங்க அப்படியே ஸ்மால் கவுன்சில் வந்து சேர்ந்துருவோம். நீங்களும் வந்துருங்க. இப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம். பாய்.